திருவதிகை வீரட்டானம். நடுநாட்டு தலங்கள் 22 ஒன்று திருவதிகை வீரட்டானம். அதியறைய மங்கலம், அதிராஜ மங்கலம், அதிராஜ மங்கலியாபுரம் என்னும் பெயர்களை கல்வெட்டிற் காணலாம். தென் கங்கை எனப் போற்றப் பெறும் கெடில நதியின் வடபாலமைந்த அற்புதத்தலம் அதிகை. சக்கர தீர்த்தம், கொன்றையடி திருவடிக் கோயில், கருவறை நிழல் சாயாத அற்புத விமானம், ஆலய அமைப்புகள் யாவும் கண்டு கண்டு ஆனந்திக்க வேண்டிய கவின்மிகு காட்சி எனது ஆம். கருவறை அடுத்து உட்பரிக்கிரமம் என்ற வகையில் தனிச்சுற்றுடன் கூடிய அழகிய அற்புதமான சுதை சிற்பங்கள் நிறைந்த திருத்தேர் வடிவினதாகவே ஆலய விமானம் அமைந்த விதம் அற்புத படைப்பு. அம்மை பெரிய நாயகி ஆலயம் ஐயன் வலப்பாகத்து அமைந்த தனித்தன்மை எனது ஆம். சதுர்முகலிங்கம் உள்ளிட்ட திருமேனிகள் கண்டு வழிபட வேண்டிய சிறப்பினது ஆம். திருத்தலமூர்த்தி திரிபுராந்தகர் தெற்கு நோக்கிய நிலையில் தனித்திருக்கோயில் கொண்டு எழுந்தருளிய அழகே அழகு. திரிபுராந்தகர் அட்டாட்ட விக்கிரக மூர்த்தங்கள் 64 ஒன்று. இப்பெருமானின் பேரருட்திறத்தை விளக்கி நிற்பது திருவதிகை திருத்தலம். திருஞான சம்பந்த பெருமானுக்கு திருநடனம் காட்டியருளிய தலமும் இதுவே. மாது புகழை வளர்க்கும் திருவாமூர் என்று அருணை முனியால் போற்றப் பெறும் திலகவதியார் தங்கியிருந்து திருவலகும் திருமெழுக்கும் ஆற்றி பூமாலை புனைந்து ஏற்றி வழிபட்ட தலம். தம்பியார் மருள் நீக்கியார் என்னும் தருமசேனரை அமன் சமயத்திலிருந்து சைவராம் பெருவாழ்வு வாழ்ந்து அருள அதிகை வீரட்டானரிடம் முறையிட்டு தாம் வேண்டியவாறே அருள் பெற்றவர் திலகவதி அம்மையார். சூலை நோயால் ஆட்கொள்ளப் பெற்ற ஐயன் அது நீங்க குற்றாயினவாறு எனும் கோதில் தமிழ் மாலை பாடியருளி சூலை நீங்கப் பெற்று திருநாவுக்கரசு எனும் செப்பரும் சீர் பெரும் பெயர் பெற்று இந்த வரலாறு உலகறிந்ததே. நம்பியாரொரு பெருமான் திருவடி தீக்கை பெற்று இத்திருத்தலத்து எல்லையினின்றும் பதிகம்பாடிப் பொந்தனர் என்பது புராணம். உண்மை விளக்கம் என்ற மெய்கண்ட சாத்திரம் அருளிய மனவாசகங்கடந்தார் பேறு பெற்றருளியதும் இப்பதியே. பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் அமன் பள்ளிகளை மாற்றி குணபரவிச்சரம் என்ற சிவாலயம் அமைத்தருளியதும் இத்தலமேயாம். ஆதி மூல குணபர ஈஸ்வரன் கோயில் என்று இத்தலம் போற்றப் பெறுகிறது. சித்தவடமடம் சிதம்பரேசர் கோயில் கண்டுகளிக்கத்தக்கதாம். காமரு சீர் அதிகை மேவிய வீரட்டானம் என்பது வாகீச வள்ளலாம் திருநாவுக்கரசரின் வளமார்ந்த திருவாக்கு.